நல்லா தெரியணும் சாப்பிடும்போதுன்றதுக்காக போட்டிருங்க. நீங்கள் உடுப்பி ஹோட்டல்ஸ்லலாம் சப்பாத்தி ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், வெஜிடபிள்ஸ் இன்னும் கூட கொஞ்சம் ஃபைனாக இருக்கும் அதில் வந்துட்டு. அவ்வளோதாங்க. இந்த வெஜிடபிள்ஸோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இந்த வெஜிடபிள் வந்து ஒரு 80% குக் ஆகணும். நம்ம காலிஃப்ளவர் இன்னும் ஆட் பண்ணல. இப்போவே ஆட் பண்ணால் அது வந்து குழஞ்சிரும் ரொம்ப, அதனால் நம்ம இப்போவே ஆட் பண்ணல. ஸோ இந்த ஹார்ட் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட் குக் ஆகணும். இந்த மாதிரி போட்டுட்டு குக் பண்ண விடுங்க. இந்த ஸ்டேஜில் நான் புதினா போடுறேன். ஆக்சுவலி நான் வந்து முன்னாடியே போட மறந்துட்டேன். நீங்கள் வெங்காயம் தக்காளிலாம் வதக்கும் போதே புதினாவை போடணும். இந்த புதினா தான் வந்து இந்த கிரேவிக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். ஸோ புதினாவை அதோடவே போட்டு வதக்கிட்டு திருவண்ண தேங்காவோட முந்திரி கொஞ்சம் சேர்த்துங்க. முந்திரியோட வந்து கசகசான்னு சொல்லுவாங்க, பாப்பி சீட்ஸ். இதை நான் வந்து ஊற வச்சுருக்கேன் தண்ணியில் ஒரு 1 hour. இதையும் அதோட ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக போட்டால் போதும். ஸோ இதை வந்து இதோட சேர்த்துட்டு கிரைண்டர் ஒரு மிக்சியில் போட்டு ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைக்கணும். ரொம்ப ஃபைன் ஆகிடக்கூடாது, கொஞ்சம் கோர்ஸாக இருக்கணும். ஸோ கோர்ஸுன்றதுக்காக நீங்கள் ரொம்பவும் திப்பியாக இருக்கிற மாதிரி அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கோர்ஸாக இருந்தால் போதும். ஒரு 80% வெஜிடபிள்ஸ்லாம் குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரையும் இதோட ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த காலிஃப்ளவர் வேகிற நிலமையில் இருக்கும்போது இந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி லூஸ் பண்ணிங்க. இந்த கிரேவி வந்து ரொம்பவும் தண்ணி ஆகிட்டால் நல்லா இருக்காது, கொஞ்சம் ஒரு செமி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அந்த ரேஞ்சில் தண்ணி ஊற்றிக்கிட்டு குக் பண்ணுங்கள். இதில் இருக்கிற முந்திரியும் கசகசாவும் உங்களை வந்து கிரேவி ரொம்ப திக்னிங் ஆக்கிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி, நான் வந்து ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து காஞ்ச பட்டாணியை வந்து ஊற வச்சு நல்லா வேக வச்சு இதோட ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கூட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அண்ட் ஃபைனலாக கொத்தமல்லி அண்ட் நெய் சேர்த்துங்க. அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்டியான வெஜிடபிள் உடுப்பி குருமா ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து கஸ்தூரி மேத்தி அவங்க போட மாட்டாங்க, நானும் போடலை. பட் நீங்கள் ஒரு பிஞ்ச் இருந்ததுன்னா போடலாம், அதோட ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது ரெசிப்பியில் கிடையாது, பட் எக்ஸ்ட்ரா டிப்பாக சொல்கிறேன். அப்படி இருந்ததுன்னா அதையும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் சப்பாத்தி ஆர் இடியாப்பமோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு நம்ம பேஜை வந்து செக் பண்ணுங்கள். இவ்வளோ லென்த்தாக இல்லாமல் ஷார்ட் வீடியோவாகவே இந்த ரெசிபியை வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் எப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.